விளையாட்டை மேம்படுத்துறதுக்கு நம்ம என்னங்க செய்ய போகிறோம்? விளையாட்டை மேம்படுத்தணும்னு நம்ம மாவட்டம் தோறுங்க நம்ம இப்போ குறைஞ்சது ஒரு இன்டர்நேஷ்னல் டீம் உருவாக்கணுங்க. எல்லா விளையாட்டு துறையிலையும் ஒரு இன்டர்நேஷ்னல் டீம் வேணுங்க நமக்கு. அந்த இன்டர்நேஷ்னல் டீம் உருவாக்கினா மட்டும் பத்தாதீங்க. நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் எல்லா விளையாட்டு மைதானமும் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்டம் தோறும் வேணுங்க. கிராம பஞ்சாயத்தில் வந்து 200 250 வருஷத்துக்கு முன்னாடி அரசு நிலமாக இருந்தது பூரா இன்று தனியார்கிட்ட இருக்குங்க. அதை பூரா நம்ம திரும்ப பெற்று குறைஞ்சது ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் 25 ஏக்கர் வரைக்கும் நம்ம விளையாட்டு மைதானங்களுக்காகவும் பொழுதுபோக்கு மைதானங்களுக்காகவும் பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி தரணுங்க. இது உள்ளாட்சி நிர்வாகங்களில் பேரூராட்சி, நகராட்சி, தேர்வு நிலை அந்த மாதிரி படிநிலைகளில் இருக்கிறதுக்கு தக்கன அதோட அளவுகளை 25 ஏக்கர்ன்றது 30 ஏக்கர், 40 ஏக்கர், 50 ஏக்கரை நம்ம அதை ஏற்படுத்தணுங்க. அப்போ விளையாட்டு வீரர்களை வந்து நம்மளை அரசே வந்து ஸ்பான்சர் செய்யணுங்க. அது செய்யும். அது போக அடுத்து நடக்கக்கூடிய எல்லா ஒலிம்பிக் போட்டிகளில் ஒரு 4-5 ஒலிம்பிக் போட்டிகளில் நம்ம இந்தியாவில் கொண்டு வர்றதுக்குரிய வேலைகளை நம்ம செய்யணும். ஒலிம்பிக் போட்டிகளில் எல்லா துறை விளையாட்டுகள்லையும் நம்ம வீரர்கள் கலந்துக்கிறதுக்கு நம்ம எல்லா வகையிலையும் நமக்கு உருவாக்கணுங்க. இது போக நம்ம பாரம்பரிய விளையாட்டுக்களை நம்ம ஊரில் விளையாட மல்லர் கம்பு, சிலம்பம், மற்ற இது மாதிரி நம்மளோட பாரம்பரிய விளையாட்டுகள் நிறையா இருக்குது. நம்ம தெருவில் விளையாடுற விளையாட்டுக்களை கூட நம்ம மேம்படுத்துறதுக்கு எல்லா நடவடிக்கையும் எடுக்கணும். இது 2வது விளையாட்டை நம்ம இருக்கணும். நம்ம பாரம்பரிய விளையாட்டை உலகம் பூரா பரப்புறது செய்யணுங்க. படவா